சிவாய நம! நான் உங்கள் சிரதாயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். டிசம்பர் மாதத்துல பிறந்தவங்க, குருவுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஆன்மீக வழிபாடுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம், குருவுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியா போயிடுவாங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், அத சலிக்காம அவங்க எல்லா விஷயத்தையும் மனதுல அது சரளமா எடுத்துக்கின்னு, கோபம் விஷயம் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, அவங்க ஒரு அமைதியாக போயிடுவாங்க. பரவால்ல, பார்த்துக்கலாம், செய்யலாம் அப்படின்னு அந்த அமைதி அவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். டிசம்பர் மாதத்துல பிறந்தவங்களுக்கு கோவம், குணாதசா எல்லாமே சரிசமமா இருக்கும். எதுவாக இருந்தாலும் அது சரளமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் நீங்க போய் சொல்லும்போது, "அப்படியா?" அப்படின்னிடுவாங்க. ஆனா மனதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கும். அது வெளிப்படி காமிச்சுக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்திலயும் அவங்க மனசுல பேசிக் கொள்ளுவராக இருப்பாங்க. நெறைய வாய்ப்புகள் வரும். நெறைய அதிர்ஷ்டங்கள் இருக்கு. அவங்க ஆன்மீக வழிபாடுகள்ல இருந்தா கண்டிப்பா அவங்க இந்த உலகத்துல ஒரு அதிசய பிறவி மாரி வெளி வரலாம். வாழ்க்கையில போராடி வெற்றி பெறக்கூடியவங்கள். முதல்ல அவங்களுக்கு ஒரு போராட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா போக போக வேலை விஷயம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வெற்றி ஆகும். அதிகமா வந்து எந்த ஒரு பணம் அதிகமா வந்தாலும் வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. அதேபோல அவங்க எவ்வளோ பெரிய வசதியா இருந்தாலும் சரி, வெளிய சாதாரணமா இருப்பாங்க. இப்படிதான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், அது சமாளிக்கிற சக்திகள் இருக்கும். மத்தவங்களுக்கு நெறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸ் அவங்களும் கேட்டுக்குவாங்க. அதேபோல அவங்க வாழ்ந்து காட்டுவாங்க. சொந்த வீடு இல்லன்னா கூட, அவங்களுக்கு கடைசி காலம் மட்டும் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, அதற்கு சரிசமமா அவங்க என்ன செய்யணுமோ, அதுக்கு ஏத்த மாரி வேலைகள் ஆகட்டும், சொந்த தொழிலாகட்டும், அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. சில பேர் அ வேலையே இல்லாம இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில மனைவி மூலமாக, பிள்ளைங்க மூலமாகவும் அவங்க நடத்தி கொள்வாங்க. நல்லா இருப்பாங்க. ஒரு அமோகமாக, அற்புதமா வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. பேரும் புகழும் அதிகமா எடுப்பாங்க. படிப்பு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ஞான சக்தி இருக்கும். எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பா அவங்க அந்த நாட்டுல போயிட்டு அவங்க பேர் புகழாக எடுப்பாங்க. நல்லா இருப்பாங்க. டிசம்பர் மாதத்துல பிறந்தவங்க. குரு தரிசனம் பெற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப நல்லது. வியாழக்கிழமானா குரு தீபங்கள், 2 தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை இருங்க. சாய்ராம், ராகவேந்தர், வீரபிரமேந்திர சுவாமி, சித்தர்கள் கோவில், இந்த மாரி கோவில்ல போய் நீங்க தரிசனம் பெற்றுக்கொள்ளலாம். மகான் பாவர்களுடைய தரிசனம். ஜீவ சமாதி இருக்க இடத்துக்கு நீங்க போய் தியானம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மாரி இடத்துல நீங்க அன்னதானம் செய்வது புண்ணிய தானம். கண்டிப்பா செய்யுங்க. நீங்க மலர்களுடைய செடிகள் பப்ளிக் பிளேஸ்ல, ஆசிரமத்துல, ஸ்கூல்ல இந்த மாரி தானம் செய்வது ரொம்ப நன்மை. மலர்கள், அந்த மலர்கள் எவ்வளோ அற்புதமா கண்களால நீங்க காட்சி அழகாக ரசிக்கிறீங்களோ, அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை. நல்லா இருப்பீங்க. மீடியால இருக்கிறவங்க ஆகட்டும், அரசியல்வாதி இருக்கிறவங்க, இல்ல இந்த வேலைக்கு போறவங்க ஆகட்டும், வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அமைதியா போயிடும் வாழ்க்கை. அந்த அமைதி நிச்சயமாக தேவை. உங்கள பார்த்து நெறைய பேர் கற்றுக்கொள்ளுவாங்க. டிசம்பர் மாதத்துல பிறந்தவங்க இத போல செய்து நல்ல வழிகாட்டலாக இன்னவருக்கு இருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க.